நான் அண்ணன் வள்ளல் முன்சாமி ஏன் வர வச்சேன்னு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதில் நம்ம மாமா கவுன்சிலர் கேட்டு பாருங்கள். நாங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் இங்கே இப்போ இந்த ஸ்பாட்லேயே அந்த 5000 ரூபாய் உன் கையில் இப்போ கொடுக்குறேன். நீ அது கூட வாங்கிக்கோ. நான் நாளைக்குன்னு சொல்கிறதில்ல, இன்றைக்கே ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன். அது மேலே வந்து போட்டு வைத்துப்படி மீதி ஆச்சுன்னா நீ எடுத்துக்கோ. என்ன 5000 ரூபாய் இப்போ கொடுக்குறேன். அதுக்கு நீ சின்டங் டேங்க்ஸு வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா நான் மாரியம்மா இதில் வந்து ஒரு குறை இருக்குது. ஒரு முறை நான் சொல்லி நிறைவேறிக்கல. என் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. மனுஷனுக்கு ஏறு பேர் கஷ்டம்லாம் வரும். அது வந்து யாரும் வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கு ஆகிறதில்ல இல்லையா? அதனால் அவர் கேட்குறாரு கோயிலுக்குன்னு. அது இந்த ஸ்பாட்லேயே நான் கொடுக்குறேன். அதை நீ வாங்கி வச்சுங்க. 2 கோரிக்கை உங்களுக்கு இப்போ தீர்த்துட்டேன். இது வந்து மாரியம்மன் கோயிலுக்கு சின்டெக் டேங்க்ஸ் கேட்டாரு. அதுக்கு சொந்த பணத்தில் கொடுக்குறேன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, கருணை 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 கருணை. வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, மடிவாகி முடிவற்ற முதலான இறைவா, நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அந்தினிடம் போல் குடல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. விதி கூட உன் படிவை நெருங்காதையா, விதி கூட உன் படிவை நெருங்காதையா. வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்றதை மலர், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அந்தி நிழல் போல் குடல் வளர்த்த தாயாரி வல்லவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அண்ணன் வள்ளல் முன்சாமி ஏன் வர வச்சேன்னு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு மண்ணின் மைந்தன், நம்ம பக்கத்து ஏரியாக்காரு பிரசிடெண்ட்டாக இருந்து அவர் பிரசிடெண்ட் பதவி இறங்கிட்டு பிறகு அவர் ஊரை விட்டு போயிட்டாரு, வரமாட்டாரு, கிடைக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னவங்கள ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் ஸ்டாண்டிங் கமிட்டி தலைவராக வந்து மேலே வந்து நம்மளுக்கெல்லாம் பெருமை தேடி கொடுத்துக்கிறாருக்கா. கை தட்டுனீங்கெல்லாம். ஒரு தொழிலாளியுடைய மகன் வந்து பொது சேவை செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வறுமை எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். அதெல்லாம் மீறி சொந்த பணத்தில் நிறைய வேலை கோடிக்கணக்கான வேலை அவர் வந்து இந்த பதவியெல்லாம் இல்லாததுக்கு முன்னே நிறைய பண்ணிட்டார். இந்த பதவியெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு. இந்த பதவி ஸ்டாண்டிங் கமிட்டியாக இருக்கட்டும், பிரசிடென்டாக இருக்கட்டும், அவர் பண்ண செலவு நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு ஹிஸ்ட்ரி எவ்வளோ லட்சக்கணக்கில் பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா இந்த பூத்தேர்லத்துக்கு கூட சாதாரண ஓரண்ட்லைனில் கூப்பிட்டார். பெரிய பெரிய பாடகர்களை கூப்பிட்டார். பெரிய பெரிய அந்த சூப்பர் சிங்கர்லேருந்து அதெல்லாம் கூப்பிட்டாந்தாரு. அப்படியாப்பட்ட மனிதனை வந்து இப்போ ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் ஆயிருக்கிறாரு. அவர் அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் அவரை வந்து வாழ்த்தி மேலும் மேலும் உயரணும்னு தான் அதுக்காக தான் நான் வர வச்சேன். வேற ஒன்றும் உள்ள நோக்கம் எதுவும் இல்லை. ஏன்னா வந்து நம்ம 10 லைன்காரு நம்ம மரியாதை கொடுக்கணும்.
பிரசிடெண்ட்டும் வந்து மைனிங் ஏரியா சேர்ந்தவங்க தான். அவரும் இவரும் சேர்ந்து கட்சி வேதம் அப்புறம் வந்து மதம் ஜாதி அதெல்லாம் பார்க்காத வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இன்னொன்று, நான் வெறும் இந்த இப்போத்த வந்து நான் வெறும் நம்ம வார்டு சம்மந்தம் பற்றி தான் பேசுகிறேன். நான் ஏதோ அதை வார்டு விட்டு எதுவும் பேசலை. என் கை ரொம்ப சுத்தமானது. அண்ணாலாம் சொன்னாங்க இது போல் வந்து டெத் சர்டிஃபிகேட்டுக்கோ இல்லை எதுக்கோ காசு வாங்காது. ஆமாம், உண்மை அது. நான் வாங்குறதில்ல. இப்போ ஒரு டெத் சர்டிஃபிகேட் செய்யணும்னா நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு அஃபிடேட் பண்ணோம். நான் சொல்லிவிடுவேன் வரவங்களுக்கு, கோர்ட் அஃபிடேட் செய்து கூட மிச்சம்லாம் நான் பார்த்துக்கிறேன். கோர்ட் அஃபிடேட் பண்ணால் இப்போ 50 ரூபாய் ஆயிடுச்சு. இது எங்கள் முனிசிபாலிட்டியில் ஒரு ஃபார்ம் வாங்கினீங்களா, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினீங்களா 50 ரூபாய். அதனால நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சின்ன சின்ன வேலை, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம சொல்லக்கூடாது. அது மாதிரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம். கொரோனா டைம் மனித குலத்துக்கு கொரோனா வந்து ஒரு எடுத்துக்காட்டு. உன்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுறா, உன்னத்துக்கு நீ வச்சுன்னுக்கிறது ஒன்றும் இல்லை, மண்ணு ஒன்றும் இல்லைன்னு காமிச்சு. அது போல வந்து அவங்க கிட்ட இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் மறந்துட்டான் மனுஷன். வந்து அவன் உயிருக்காக வந்து ஒளிய ஆரம்பிச்சான். அந்த ஒளிய சமயத்துல நாங்க வள்ளல் முன்சாமி, நானு, பெரியவங்க இங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து சில வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறோம். அவங்க சாட்சி, அதுக்கு அவங்க சாட்சி. மருந்து கேட்குவாங்க, மருந்து கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் யாருக்கும் சொன்னதில்லை, நான் சொன்னதில்லை. அது போல வந்து வாலிபர் இருக்கிறாங்க. நம்ம நளின் இருக்கிறாரு, சுரேந்தர் இருக்கிறாரு, சூர்யா இருக்கிறான், பெரியப்பு, சின்னப்பு, அது போல நிறைய பேர் என் கூட ரொம்ப கடுமையா உழைச்சாங்க. அந்த கொரோனா டைம்ல யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்க உயிர் தானே முக்கியம். அந்த உயிரை துச்சமா மதிச்சு வந்து என் கூட வந்து நின்று வேலை பண்ணாங்க. அதே போல விஸ்லின் பிளாக்ல என் வாலிபருங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இது பிபி கிட், அந்த கிட் போட்டுன்னு ஹாஸ்பிட்டல் உள்ள கொரோனா வார்டு உள்ள போனார். அதே மாதிரி வந்து கிருஷ்ணாவரம் கல்லறையில நான் கை க்ளோஸ் போட்டுன்னு எத்தனோ பொண்ணு கூட நான் தூக்கி கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நான் சொன்னதில்லை. அதனால நான் லைன்ல இருக்கிறவங்களை என்ன கேட்டுக்கிறேன்னா, தைரியமா இருங்க. உங்க கவுன்சிலர் உத்தமான, எந்த தப்பும் பண்ணதில்லை. ஒரு துளி யாருன்னா உன் கவுன்சிலர் இப்படிப்பா, உன் கவுன்சிலர் லஞ்சம் வாங்கி மாட்டீங்கன்னா, உன் கவுன்சிலர் அப்படி பண்ணி மாட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்ல முடியாது. அது போல நடந்துக்கிறேன். அவ்வளவு போதும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்லவன் இருக்கணும். அது போல நான் வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லவன் நல்ல பேர் எடுத்து கொடுக்குவேன். நீங்க எல்லாம் அதுக்கெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த போர்டு எதுக்காக நான் வச்சேன்னா, எனக்கு நான் பெங்களூர்ல வேலை செய்யிருந்தேன். இந்திரா நகர்ல வந்து 100 ஃபீட் ரோட்ல இருக்கும். அங்கெல்லாம் பார்க்குவேன் நான். இது போலலாம் நம்ம ஊர்ல பண்ண எப்படி இருக்கும், நம்ம ஏரியால பண்ணா இருக்கும். நம்மளால ஏழ்மை தானே அப்பெல்லாம். அப்படின்னா இப்ப கூட இருக்கிறோம் ஏழ்மை தானே. இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குமா, யாரா கேலி பண்ணுவாங்களா, யாருன்னா எதனா சொல்லுவாங்களான்னு யோசனை இருக்கும். அது நடந்து போகும்போது வரும்போதெல்லாம் யோசனை பண்ணுவேன். அந்த இது வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் கூடி வந்துச்சு. சொந்த பணத்துல பண்ணேன். அதனால அது யாரும் உடைச்சு யாரும் அதை இது பண்ணாத இருந்தீங்களா நல்லா இருக்கும். அது உங்க பொருளா, நம்ம சவுத் டைம்ல சென்ட்ரல் டைம்ல பொருளா அதை காப்பாற்றணும்னு கேட்டுக்கின்னு நம்ம ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் நான் வந்து ஒரு 3 ஆஸ்வாசனை கொடுத்துக்கிறாரு. நம்பிக்கை என்னான்னு, உங்களுக்காக ஒரு ஐமாஸ் லைட்டு, ஒரு வாட்டர் பிளான்ட்டு, ஒரு பார்க் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து கட்சி வேறுபாடு இருக்கலாம், அவரு வேறு கட்சி இருக்கலாம், கொள்கை ஒன்று தான். ஊரை காப்பாற்றணும், நம்ம கேஜிஎஃப்பை காப்பாற்றணும். நம்ம கேஜிஎஃப்க்கு எதனா ஒரு அநீதி நினைச்சுன்னா அங்கே போய் நிற்கணும். அதே மாதிரி அவர் கொள்கை தான் இருந்து என் கொள்கை தான் இருந்து. அதனால எனக்கு உறுதுணையா இருந்த என் தயாநிதி அண்ணன், அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். பண்டியா அங்கே பழுப்பு வந்துச்சு, நான் அதை நோண்டி நான் பண்ணின்னுக்கிறேன்னு தான் சொல்லுவார் தவிர நீ வந்து நில்லு நீ பண்ணுன்னு சொல்ல மாட்டார். பெரிய வேலை இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுவார், பெருசா எதனா இருந்துச்சுன்னா சொல்லுவார். அதே மாதிரி நம்ம ஸ்விம்மிங் பாத் லைன், நம்ம ஜகாத்தை ரொம்ப எனக்கு வந்து உறுதுணையா இருந்து அவங்களும் எந்த தொல்லையும் கொடுக்கறதில்லை எனக்கு. இதுப்பா லைட் போயிட்டு இருக்குது, இதுப்பா போர் போயிட்டு இருக்குது, இதுப்பா ரோடு இப்படி ஆயிட்டு இருக்குதுப்பா. அவங்க என்ன வேலை சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன ராசி என்ன தெரில, அவங்க சொல்ற வேலை கண்டிப்பா நடக்குது. அதனால அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி நம்ம காயத்ரி அக்கா அவங்களும் சரி, எனக்கு எல்லாம் இது போல எனக்கு ஒரு காட் கிஃப்டா இவங்க எல்லாம் கட்சிக்கிறாங்க. அதே மாதிரி இளைஞரும் கூட யாரும் உடனே சொல்றோமா, நிறைய இடத்துல நிறைய கவுன்சிலர்னு சொல்லக்கூடாது, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சண்டை மூட்டி விட்டு அதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள சில பேருக்கு அந்த இது இருக்குது, சண்டை மூட்டி விட்டு ஏய் நீ இவ்வளோ கொடு, ஏய் நீ இவ்வளோ கொடு. நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போக விட மாட்டேன். யாரும் என்கிட்ட வந்தாங்கன்னா 2 பேரும் கூப்பிட்டு வச்சு சமாதானம் தான் படுத்தவன் நான். நீங்க அச்சா கூட நான் ஃபஸ்ட்டு போயிடுங்க. சமாதானம் படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வேணாம், நமக்கு தேவையில்லை. அங்கே நீ போவே தேவையில்ல.
போலீஸ்காரனை திட்டான், ஏன்னப்பா நீ வரதே இல்லை போலீஸ் ஸ்டேஷன், எனக்கு என்ன வேலை இருக்குது வரதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இங்கே நான் வந்து பேசி நான் சால்வ் ஃபோன்லேயே நிறைய பேர் சொல்லிக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகாதீங்க, பக்கத்தில் உங்கள் மூஞ்சி காலையில் பார்த்து நீங்கள் 2 பேர் பார்த்துக்கணும். அது போல் அப்போ வந்து என்ன ஆகும், இவன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், எனக்கு சப்போர்ட் பண்ண அவங்களே வந்து என்னை தூரம் தள்ளுவாங்க. அதெல்லாம் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு நம்ம ஜனம் நல்லா இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் என்ன என்னால் முடியுமோ, நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க, இதெல்லாம் யாரும் கேட்டதில்லை, நானே தான் சொந்தமாக பண்ணேன். அது போல் 2-3 விஷயம் நான் சொந்தமாக நான் பண்ணுறேன். வேலை பண்ணிட்டு பிறகு தான் நான் வந்து உங்கள் எதிர்க்கு நிற்குவேன். வேலை பண்ணாதுக்கு முன்னே சும்மா வந்து நான் நின்று பிரச்சனை பண்ண, அவன் இங்கே வந்து நின்றுட்டு போயிட்டான், அவன் ஏன் வந்தான், இவன் ஏன் வந்தான், அது போல் நான் பண்ண மாட்டேன். திரும்ப எனக்கு வந்து ஓட் போட்டு ஜெயிக்க வச்ச எல்லா என் தாய்மார்கள், என் தந்தைமார்கள், அண்ணன் தம்பி எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக வாலிபர்கள், நான் கூட இருக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து எனக்கு இப்போ ஒரு வார்த்தை ஃபோனில் கூட சொல்லுங்கள், இப்படி இருக்குது, நான் இப்படி பண்ணோம், கண்டிப்பாக என்னால் முடியுது பாரு, இது போல் பெரியவங்களாம் இருக்கிறாங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து மதிப்புக்குரிய டைம் பிளாக் வட்டத்தின் பெரியவர் குழந்தையிலேருந்து கோயிலுக்கு வந்துட்டு கூப்பிட்டாரு. ஒரு மாலை போட்டு தலைமையில் ஒரு கொட்டு கொட்டினார். கொட்டிட்டு என்ன பண்ணார், இந்த கல்வெட்டே இல்லை அப்படின்னாரு. 2 நாளில் 3 நாளில் செஞ்சு கொடுத்தேன். 2 நாளில் அப்பே செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்து கேண்டிஸ் லைனில் பூந்துட்டு பிறகு என்னைட்டு போயிட்டு மாட்ட வச்சிட்டார். அப்புறம் என்ன சொன்னேன், அந்த இடத்துல வந்து போகிறதுக்கு இல்லைன்னா இமீடியட்டாக லெட்டர் சேங்ஷன் பண்ணி அதை மாற்றி கொடுத்தேன். ஏன்னா மற்ற கவுன்சிலர் நான் இது சப்போர்ட் பண்ணாதே இல்லை, எல்லாருக்கும் இது பண்ண. அதே மாதிரி அன்பு சகோதரி காயத்ரி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பூவெல்லாம் கொடுத்து எப்போ ஒரு ஆர்வம் நம்ம லைனுக்கு செய்கிறேன்ட்டு. உங்கள் அனைவருக்கும் இந்த இரவு நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, லேட் ஆகிடுச்சுன்னா கூட பொறுமையாக உட்காந்துக்கிறீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்துக்கிற சப்ஜெக்ட் என்னன்னா, இது ஒரு புது மாதிரி. ஒரு அட்ரஸ் கேட்டு வரவங்க இன்றைக்கி அட்ரஸ் கேட்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு கிராஸு, செகண்ட் கிராஸ், தேர்டு கிராஸுன்னு கேஜிஎஃப்லேயே ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலரை வச்சுக்கிறது பெருமைக்குரிய விஷயம். எங்கே இல்லை, நாங்கள் வந்து கேஜிஎஃப் பூரா சிட்டிலேருந்து மொத்த பேரை வைக்கணும்னு யோசனை போகிறதுக்குள்ளே இவர் முன்னாடியே தீபாவளிக்கு முன்னாடியே பட்டாசு வச்சிட்டார். தீபாவளிக்கு முன்னாடி கூட வைக்கிறாங்கல்ல பட்டாசு, நாங்கள்லாம் தீபாவளி முடிஞ்சிட்டு தான் பட்டாசு வெடிக்கிறோம். ஏன்னா முனிசிபாலிட்டி அப்படி தான், அன்றைக்கே வெடிக்கிறது இல்லை. நல்ல இது ஒரு உதாரணம். இதை பார்த்து மற்றவங்க கற்றுக்கணும். இப்போது இந்த வார்டில் வச்சிட்டாரு, நான் பக்கத்து கவுன்சிலரு, இது சின்ன வார்டு வச்சிட்டாரு. என் பெரிய வார்டுக்கு 3 லட்சம் செலவாகுது, 4 லட்சம் செலவாகுது, அதுக்கு பொறுப்பு இவர் தான். ஏன்னா அந்த வார்டில் கவுன்சிலர் வச்சிட்டாரு, நீ வைக்கலாருன்னு. கரெக்டாக இல்லை, என்ன கேட்கவங்களாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக பண்ணோம். நான் கூட இப்போ நைட்டு தூக்கம் வராது, இவர் இப்படி வச்சிட்டாரப்பா இப்போ நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதில் வந்து எங்களுக்கு பொறாமை இல்லை, நல்ல பேர் எடுத்துன்னுக்கிறாரு. இன்னொன்று, அண்ணன் வந்து அன்றைக்கி கோயிலுக்கு நானும் மதிப்புக்குரிய எங்கள் தங்கவேலுடைய மேடம் எம்எல்ஏ வந்தாங்க. அவர் வந்து அன்றைக்கி கோரிக்கை வச்சார். அந்த ஓட் லைன் கோயிலில் இருந்து சாமிநாதபுரம் கோவில் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன்னு அன்றைக்கே ப்ராமிஸ் பண்ணாங்க. மேடமும் பண்ணியிருக்காங்க, நாங்களும் பண்ணியிருக்கிறோம், கண்டிப்பாக அது பண்ணுறோம். ஆனால் அப்புறமா நீங்கள் கேட்டது அந்த பிரிட்ஜுக்கு இருந்து ஒரு டெம்பரவரி ரோடு பண்ணி கொடுங்க அப்படின்னு. டெம்பரவரி லோட் பண்ணுங்கள், அப்புறம் போடுற நேரத்தில் போடுன்னு சொன்னீங்க, கரெக்டாக? அதுக்கு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நாளைக்கே பண்ணி கொடுக்குறேன். எப்போ? நாளைக்கு காலையில் நீங்கள் ஏரியாக்காரர் நின்று எப்படி ஓடுமோ அது டெம்பரவரி ரோடு நீங்கள் பண்ணிங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, நீங்கள் பண்ணிங்க. அது பண்ணிட்டு பிறகு அப்புறம் ரோடு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் இவங்க டிமாண்ட் வந்து ஹைமார்ட்ஸ் லைட்டு, குடிக்கிற தண்ணி, அப்புறம் ஒரு பார்க் கேட்டுக்கிறாங்க. மாண்புமிகு மதிப்புக்குரிய எங்கள் மேடம் எம்எல்ஏ மேடம் அவர்களுக்கிட்டையும் முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட்டுக்கிட்டையும் நான் வந்து கலந்து பேசி, இவரும் கூட்டம் கலந்து பேசி, நாங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம். கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா இது வார்டு, நீ இந்த கட்சி கவுன்சிலர் அப்படி இல்லை, இது கேஜிஎஃப் வார்டு, இது மாண்புமிகு ரூபா மேடம் அவர்களுடைய வார்டு. அதனால் வந்து எல்லா வார்டுக்கும் ஒரே கண்ணு தான் பார்த்துக்கிறோம். நாங்கள் 35 வார்டுலேயும் 35 கவுன்சிலருக்கும். இதே நம்ம பாண்டியனுக்கு தெரியும், ஆஃபீஸில் நிறையா சுற்றிருக்காரு, நம்ம சகோதரிக்கும் தெரியும். 35 வார்டுக்கும் எம்எல்ஏ மேடம் ஆகட்டும், நாங்கள் ஆகட்டும், இந்த வார்டுக்கு ஜாஸ்தி பண்ணோம், இந்த ஜாஸ்தி கம்மி பண்ணோன்னு சொல்லிட்டு கிடையாது.
என் அன்பு தாய்மார்களே உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். பைலைட்ஸ்லேருந்து என்டிஎம்இ ஸ்கூல் ரோடு போடுறதுக்கு நானும் மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களும் 2 ஹவர்லேருந்து 3 ஹவர் பெங்களூர் ஹைகோர்ட்டில் போயிட்டு நின்னோம், ஜெயிச்சுன்னு வந்தோம். கரெக்டாக இல்லையாப்பா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து கோர்ட்டில் போயிட்டு ஜெயிச்சுன்னு வந்து மேடம் உட்கார கூட இல்லை, நின்று அந்த கேஸை வந்து நவரத்னா 4 என்ற ஒரு கிராண்ட்ஸை வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இங்கே போட்டோம். நான் அந்த கவுன்சிலரு இந்த கவுன்சிலர்ன்ட்டு இல்லை, எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ரோடை முடிச்சுட்டு பாரு. ஒரு 30-40 வருஷம் நம்ம வந்தால் கூட பேஜாராகுது, யாருக்கிட்டனா போனோன்னு இந்த ரோடு நாங்கள் முடிச்சு கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு படிப்படியாக இப்போது மேடம்மை கூட நாளைக்கு டிஸ்கஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கூப்பிட்டு எந்தெந்த வார்டுக்கு என்னென்ன பண்ணோம், என்னை போயிட்டு எல்லா வார்டில் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன குறை இருக்குன்ட்டு. அம்மா நான் சொல்கிறேன் பாரு, பின்னாடி மாரியம்மா இருக்குது, முன்னாடி நம்ம ஏசுநாதர் கோயில் இருக்குது. சத்தியமாக நான் பிரசிடென்ட் போஸ்ட்டில் இருக்கணும் இல்லைன்னு பயந்துட்டேன். ஏன்னா இந்த தண்ணி பிரச்சனை, இந்த குடம்லாம் தூக்கின்னு வர நேரத்தில் அவங்க கேட்குற கேள்வி காது குத்து கேட்க முடியாது. ஆனால் அதிர்ஷ்டம் பாருங்கள், எனக்கு நான் கும்பிட்ற மாரியம்மாவும் மரியம்மாவும் எங்களை கைவிடல. நான் என்றைக்கு பதிவு ஏற்றினேன் அன்னிலேருந்து தண்ணி கேட்டாவே இல்லை. எத்தனை ரவுண்டு போட்டோம் நம்ம போர். இதே துண்டு லைனில் என்னப்பா இது வெஸ்டின் பிளாக்கு, இது வெஸ்டின் பிளாக்கு லைனு. அதில் நம்ம மாமா கவுன்சிலர் கேட்டு பாருங்கள். நாங்கள் இந்த பக்கம் 6வது வார்டு, இந்த பக்கம் 5வது வார்டு நாங்கள் நினைக்கல. அங்கேருந்து போர் போட்டு 1 கிலோமீட்டர்கிட்ட பைப் எடுத்துன்னு போனோம். எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நம்ம சொந்த போர் 13 போர் போட்டேன் நான். எவ்வளோ? 13 போர் என் சொந்த பைசாவில் 13 பேர் எத்தனை கிலோமீட்டருக்கு பைப் போட்டுக்கிறோமோ தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் நல்ல வேலை தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் முனிசிபாலிட்டியில். கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்கேங்க. இந்த உனக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ படிப்படியாக இருக்குது, வேலை செய்யணுன்ற ஆர்வம் மேடம்க்கு இருக்குது. அவங்க வந்து எல்லா வார்டும் வந்து ரொம்ப நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்துனுக்கிறாங்க. நாங்கள் இவருக்கே தெரியும் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் வச்சு எப்படி பண்ணோமோ அப்படி பண்ணி இந்த 3 கோரிக்கை ஒன்று உங்களுது தீர்த்துட்டேன். நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அது இன்னொன்று சொல்கிறேன் பாரு, அது என் சொந்த செலவில் நான் பண்ணி கொடுக்குறேன். ஜேசிபி அனுப்பி நான் சொல்ல இதில் பண்ணி கொடுக்குறேன். அந்த ரோடு எம்எல்ஏ மேடம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. நீ வந்து அந்த மேடம் கிட்ட வந்து நான் கூப்பிட்றேன், எம்எல்ஏ மேடம் கிட்ட முனிசிபல் பிரசிடென்ட் மேடம் கிட்ட உட்காந்து பேசி இந்த ரெடி பண்ணுறேன். என்னென்ன கோரிக்கை இருக்குது அதெல்லாம் கொடுத்தாக்கா நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குறேன். இந்த கவுன்சிலரில் எல்லா கவுன்சிலர்லையும் சரி, எந்த வார்டு இருந்தாலும் சரி. இதே அண்ணன் சொன்னார், அந்த பக்கம் 3 வருஷம் போர் ஓடாது இருந்துச்சு. நான் இமீடியட்டாக கரண்ட் போல் எட்டுன்னு வந்து போட்டு அந்த போரை வந்து ரன் பண்ண வச்சேன். நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. வேறு கான்ட்ராக்ட்காரனை பிடிச்சி அந்த ஒரு போரை வந்து ரன் பண்ண அந்த ஸ்கூல்கிட்ட அந்த போரை கூட ரன் பண்ணி வச்சோம். நான் வந்து 24 ஹவர்ஸ் உழைச்சதுனால தான் இது நம்ம மேடமுடைய சலுகையில் அவங்களுடைய ஹெல்ப்லைன்ஸில் வந்து நம்ம இந்த 35 வார்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் ரேஷன் ஆஃபீஸ் ரோடுலேருந்து என்ட்ரிஸ்க்கு போகிறது எப்படி இருந்துச்சு, இந்த ரோடு எப்படி இருந்துச்சு, எல்லா ரோடும் தெரியும். இன்றைக்கி இந்த முனிசிபாலிட்டியில் இது ஆகட்டும், தாசரோசல்லிலேருந்து நம்ம பைலட்ஸ்க்கு ஆகட்டும், என்ன மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டுங்களெல்லாம் போட்டு எவ்வளோ பண்ணோன்னு. இன்னொரு விஷயம் தெரியாது, நாங்கள்லாம் பதவி இருக்கிற நேரத்தில் கேஜிஎப்பே இருட்டாச்சு. இன்றைக்கி அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க 2 கோடி ரூபாய் காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணி 2 ஸ்கீம் எட்டுன்னு வந்து மைன்ஸுக்கு வேறு, நான் மைனிங்க்கு வேறு, அந்த மாதிரி லைட்டெல்லாம் கூட நாங்கள் பண்ண வச்சோம். அது இருட்டாயிருந்துச்சு, 6 மாதம் இருட்டாயிருந்துச்சு. அதுலேயும் பயந்தோம். அந்த லைட்டு கூட 2 ஸ்கீம் வச்சோம். அப்புறமா இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு மைன்ஸில் வந்து 800 பேர் இருந்தாங்க. 800 பேர் இருந்தால் கூட அவங்க டெய்லி வந்து கஷ்டப்பட்டாங்க. அந்த 800 பேரை வைக்கிற கெப்பாசிட்டி முனிசிபாலிட்டிக்கு இல்லை. நாங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேக்கேஜ் பண்ணி அதுவும் பண்ணியிருக்காங்க. போன முறை மீட்டிங்கில் கூட மேடம் சொன்னாங்க, இந்த ஏரியா ஜாஸ்தி இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிராண்ட் பண்ணி இந்த க்ளீன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு. அப்புறமா நாங்கள் கவுன்சிலராக இருக்கிற பிரசிடெண்ட்டாக இருக்கிற நேரத்தில் தான் எல்லா வார்டுக்கும் வண்டி, குப்பை வண்டி, எல்லா வார்டுக்கும் வண்டி, எல்லா வார்டுக்கும் டஸ்ட்பின்னு. இந்த கேஜிஎஃப் பூரா எல்லா வீட்டுக்கும் 2 டஸ்ட்பின்னு கொடுத்தோம். வண்டிங்க, டிராக்டருங்க எல்லாம் வாங்கி விட்டுது எங்கள் கவுன்சிலில் இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் பண்ணுறதுன்னு அது கூட உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் மேலே ஜாஸ்தி இப்போ இது பண்ணி அண்ணன் வேறு சாப்பாடு செய்யலை எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் எதனா பிரியாணி கட்டின்னு வந்திருப்போம். இந்த நேரத்தில் சாயங்கால நேரத்தில் காலையில் செஞ்சது பைசு, இன்னொரு நேரத்தில் புதுசாக உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்.
மேடமே கூட்டின்னு வரேன். மேடமே கூட்டின்னு வந்து ஏரியா காமிச்சு உங்களுடைய என்னென்ன கோரிக்கை இருக்குதோ அதெல்லாம் படிப்படியாக கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் இது பண்ணுறேம்மா. வேறு எதனா பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் வேறு எதனா பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். ட்ரைனேஜ் இல்லை ஒன்று. நம்மளது வந்து நமது மாரியம்மா கோயில் ஒரு அது நான் இப்போ பாண்டிக்கிட்ட பேசி ரெடி பண்ணேன். நான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறேன். மேடம் கிட்டேயும் முனிசிபல் பிரசிடென்ட் அவங்க 2 பேர்கிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுப்போம். நீங்களே சபாஷன்னு சொல்லணும். நீங்களே வந்து பரவாயில்ல இவங்க நல்லா வேலை செஞ்சாங்க வாக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் நாளைக்கு கவுன்சிலரும் உங்களது ஜவாப்தாரி. நாளைக்கு வச்சுட்டு 2 நாள் ஆகுதோ இங்கே இப்போ இந்த ஸ்பாட்லேயே அந்த 5000 ரூபாய் உங்கள் கையில் இப்போ கொடுக்குறேன். நீ அது கூட வாங்கிக்கோ. நான் நாளைக்குன்னு சொல்கிறதில்ல, இன்றைக்கே ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன். அது மேலே வந்து போட்டு வைத்துப்படி மீதி ஆச்சுன்னா நீ எடுத்துக்கோ. என்ன 5000 ரூபாய் இப்போ கொடுக்குறேன். அதுக்கு நீ சின்டங் டேக்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. நான் மாரியம்மா இதில் வந்து ஒரு குறை இருக்குது. இருந்து ஒரு முறை நான் சொல்லி நிறைவேறிக்கல. என் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. மனுஷனுக்கு ஏறு பேர் கஷ்டம்லாம் வரும். அது வந்து யாரும் வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கு ஆகிறதில்ல இல்லையா? அதனால் அவர் கேட்குறாரு கோயிலுக்குன்னு. அது இந்த ஸ்பாட்லேயே நான் கொடுக்குறேன். அதை நீ வாங்கி வச்சுங்க. 2 கோரிக்கை உங்களுக்கு இப்போ தீர்த்துட்டேன். இன்னும் 2 கோரிக்கை நம்ம மேடம் கிட்டேயும் முனிசிபல் பிரசிடென்ட்கிட்டையும். ஆமாம் அதெல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். நான் இருக்கிறேன். இப்போ ராத்திரி பகலோ நாங்கள் உழைக்கிறோம். உங்கள் வேலையெல்லாம் நாங்கள் இது பண்ணிட்டு சபாசன் பண்ணுறோம். கண்டிப்பாக பண்டிகை நேரத்தில் கூட நீங்கள் ஜெகஜோதியாக இருக்கணும். அது கூப்பிடாத விருந்தாளிம்மா எல்லாம் பண்ணி தரேம்மா. கண்டிப்பாக படிப்படியாம்மா. ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். வார்டு நம்பர் 1லேருந்து 18 வரைக்கும் 13,000 ஏக்கரா. எது 13,000 ஏக்கராக்கு இது. டவுனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார குப்பை வந்து அந்த பக்கத்து வீட்டில் போயிட்டு கொட்டினாக்கா சண்டைக்கு வராங்க. அங்கேயும் வார்டுக்கு ஒரு முறை தான் போகுது வண்டி. அதே மாதிரி இங்கே வந்து வண்டி கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எட்டுன்னு வந்து என்ன பண்ணுறீங்க மைதானத்தில் கொட்டுறீங்க. இந்த மைதானம் என்னாவது அப்படியே பறக்குது அந்த பிளாஸ்டிக் எல்லாம். அப்போ இந்த மைன்ஸ் ஏரியாவில் நாங்கள் எவ்வளோ ஆள் வச்சு பொறுக்கிறதுக்கு முடியும்? அதனால் தயவு செஞ்சு உங்களெல்லாம் கையெழுத்து கும்பிட்றேன். ஒரு நாள் கொஞ்சம் எதனா வண்டி கொஞ்சம் வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு நாங்கள் வண்டி வரலன்னா வண்டி போட்டு அனுப்புகிறோங்க. முனிசிபாலிட்டி ஒன்றும் இந்த மைன்ஸ் ஏரியாவுக்கு இதுக்கெல்லாம் பண்ணலன்னு நினைக்காதீங்க. ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நம்ம போர்வெல் இருக்குது பாரு, சும்மா இல்லை. முனிசிபாலிட்டி மூலயமா நகர அபிவிருத்தி கழகத்திலிருந்து 35 வார்டு இந்த போர்வெல் ஓடுறதுக்கு பில்லு எவ்வளோ தெரியுமா? மாதத்துக்கு 1,47,00,000. நான் ஸ்டாண்டிங் கமிட்டி பிரசிடெண்ட்டாக இருக்கிற நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னா மாதத்துக்கு 1,47,00,000 ரூபாய் போர்வெல் பில்லு, வெறும் போர்வெல் பில்லு. அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் லைட்டு இருக்குது பாருங்க, இந்த ஸ்ட்ரீட் லைட்டாக எரியுது இல்லையா? அதெல்லாம் சும்மா எரியுறது இல்லை. முனிசிபாலிட்டி மூலிமா 25,60,000 ரூபாய் மாதத்துக்கு கொடுக்குறோம். எவ்வளோ? 25,60,000. 1,47,00,000 போர்வெல் பில்லு 35 வார்டுக்கும். இவ்வளோ நகர அபிவிருத்தி கழகத்திலிருந்து முனிசிபாலிட்டிக்கு வந்து முனிசிபாலிட்டி மூலிமா பெஸ்காம் கொடுக்குறோம். இந்த மாதிரி கணக்கெல்லாம் சொன்னாக்கா நீங்கள் அசந்துடுவீங்க. ஆனால் நம்ம செய்கிறத வந்து யாருக்கும் சொல்ல, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட். கிளீனிங் நடக்கலை. ஏன்னா நம்மக்கிட்ட மேன் பவர் அவ்வளோ பத்தலை. இந்த செடி கொடி மழை வந்துச்சுன்னா பாரு. இப்போ மழை இல்லாத இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாகிடும். அப்போ கூட நாங்கள் 3 நாள் ஜேசிபி, 4 நாள் ஜேசிபி கொடுத்து அடிக்கிறோம். அப்புறமா மைன்ஸில் இருக்கிற இது முனிசிபாலிட்டி இருக்கிற ஜேசிபி எட்டுன்னு வந்து உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கோம். க்ளீன் பண்ணுறதுக்கு ஆனளவு நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். கண்டிப்பாக எங்கள் நம்ம எம்எல்ஏ மேடம் ஒரு முயற்சி வந்து என்னென்னா இன்னும் கான்ட்ராக்டில் ரொம்ப பெருசாக பண்ணி நம்ம ஏ கிரேடு முனிசிபாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த பௌர கார்மிகர் அதான் சுத்தம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள ஜாஸ்தி பண்ணி சுத்தம் பண்ணணும். அவங்களது ஒன்று. 2வது வாட்டர் ஃபில்டர், குடிக்கிற தண்ணி ஒரு ஏரியாவுக்கு 2 ஒரு இப்போ வெஸ்டர்ன் பிளாக் ஒன்று, இங்கே ஒன்று, இப்போ இந்த வார்டுக்கு 1 போட்டால் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுவும் யோசிச்சுன்னு மேடம் வந்து ரொம்ப முயற்சி எடுத்துனுக்குறாங்க. நான் சீக்கிரமாக பண்ணி கொடுப்பேன். அதெல்லாம் சீக்கிரமாக பண்ணி கொடுக்கலன்னா நாங்கள் இந்த ரோட்டில் நடமாட முடியாது. ஃபஸ்ட்டெல்லாம் பொங்கல் வந்துச்சுனாக்கா அண்ணா
சொல்லு சொல்லு. பொங்கல் வந்துச்சுனாக்கா தீபாவளி வந்துச்சுன்னா கலகலா கொடுப்பாங்க, தோசை வடை கொடுப்பாங்க. இப்போல்லாம் என்ன ஆயிடுது, டெய்லி கேஜிஎஃப்பில் வடை தோசை. இப்போ நினச்சப்போ பிரியாணி. அப்போல்லாம் வந்து நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மாலாம் தட்டில் போட்டு இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டோட அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டோடுவாங்க, அந்த வீட்டுக்காரர் நம்ம வீட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போல்லாம் எங்கே அட்லீஸ்ட் நம்ம வேலை என்ன செஞ்சு வச்சுட்டு உங்ககிட்ட வடை தோசை வாங்கிக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் வந்து படிப்படியாக பண்ணோமா. இந்த நைட்டில் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நம்ம பெரியவர்களுக்கு கூட. என்ன ரோட்டு வெஸ்டின் பிளாக். இது வந்து நான் வார்டு 6, 4, 5ன்ட்டு இல்லை, எனக்கு வந்தது மாமா நீ எங்கே வேணாலும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமா கவுன்சிலருக்கு சொல்லிட்டுக்கிறேன். நாங்களே வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து பண்ணி காங்கிரீட் ரோடுன்னா அதுலேருந்து இன்றைக்கு ஒரு 20 லட்சம், அதுலேருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு நம்மளுக்கு அது சேங்ஷன் ஆகிட்டுக்குது. அந்த சேங்ஷன் ஆகிட்டுக்கிற ரோடு வந்து வாரண்டி லைனு வெஸ்டின் பிளாக்கு இது வார்டு நம்பர் 5, 6 சென்டரில் வருது. அது 4, 5க்கு சென்டரில் வருது. கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டோல்கேட்டுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அங்கே தான் எடுத்தது, அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் ஒரு 50 வருஷம் ரோடு இல்லாத இருந்துச்சு. இப்போ இங்கேயும் அந்த ரோடு வந்து கண்டிப்பாக போட்டு கொடுத்துரும். ஆயிட்டுக்குது, கண்டாயிட்டுக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு அது வந்து அவர்கிட்ட போயிட்டு மேடம் ஸ்கீம், அது ஸ்பெஷல் ஸ்கீம், எம்எல்ஏ மேடம் ஸ்கீமில் வந்து முனிசிபாலிட்டி இது இல்லை, மேடம் எம்எல்ஏ மேடம் ஸ்கீமில் வந்து எனக்கு கேட்டு வாங்கிட்டு வந்து அது 2 சென்டர் ரோடு போட்டோம்னா வாரண்ட் லைனில் வெஸ்டின் பிளாக்கில் ரோடே இருக்காது. அப்புறம் இன்னொன்று கூட கேட்டு பாருங்க உங்கள் இவர் கவுன்சிலரை, ட்ரைனு கூட இந்த கார்னரெல்லாம் வந்து ட்ரைன் இல்லைன்ட்டு அது கூட நான் சொன்னேன், எடுத்துக்கோ எங்கே பண்ணாலும் ஒரு நல்ல வேலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நான் ட்ரைனு கூட கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலையா இன்னும்? நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் பாகுபாடெல்லாம் பண்ணுறதில்ல, எங்கே இருந்தாலும் கேஜிஎஃப் நல்லா இருக்கணும், நம்ம மேடமுக்கு பேர் எம்எல்ஏ மேடம் பேர் வரணும் அப்படின்றதுக்கோசரம் கேஜிஎஃப்பில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் நம்ம வந்து எங்கே நிறைவேறாத வேலையெல்லாம் இருக்குது அது நிறைவேற்றி கொடுக்குறது எங்கள் கடமை. உழைப்போம், இருக்கிறத வந்து செய்வோம். நாங்கள் வந்து இவர் கூட சொன்னார், இவர் கை ரொம்ப சுத்தமாகுதுன்னு. வள்ளல் சோப்புக்கிற வரைக்கும் உன் கை சுத்தமாக தான் இருக்கும். என்னது லைபாயெல்லாம் கிடையாது, வள்ளல் பாய் இது. அந்த வள்ளல் சோப்பு இருக்கிற வரைக்கும் கை சுத்தமாக தான் இருக்கும். நீ சுத்தம் இல்லைனாக்கா நம்மளை இப்போ இன்றைக்கி புகழ்றாங்க, இன்றைக்கே புகழ்றாங்க. இந்த முனிசிபாலிட்டியில் வந்து நம்ம வாங்கி கோட்டீஸ்வரம் ஆக போகிறதுல என்ன வாங்கினா ஒரு 2 கேஜி மாறி கறி வாங்கிட்டு வந்து இந்த அம்மாக்கிட்ட கொடுத்தா வேசி கொடுத்துட்டு போகுது. அது துண்டு முன்னா முடிஞ்சிச்சு கதை. அவள் தானே கொடுப்பாங்க லஞ்சம், இல்லை கோடியில் கொடுக்க போகிறாங்க, கோடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த லஞ்சம் வாங்கி துண்ணுட்டு இந்த சாபை கேட்டு இந்த தாய்மாரங்கிட்ட சாபை கேட்டு வாங்குறதும் ஒன்று தான், இந்த மாதிரி பட்னி வந்து செத்துறதும் ஒன்று தான். அதனால் உன் கை சுத்தமாக வச்சுக்கோ. சுத்தமாக இருந்தாக்கா எல்லாம் வந்து மோந்து போவாங்க, கலீஜ் இருந்தால் உன் கை தொடவே மாட்டாங்க. கொரோனா டைமில் கூட சுத்தமாகிறவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டான், கலீஜ் ஆகிறவங்களாம் போயிட்டான். அதனால் நீ சுத்தமாக இருந்தால் கூட அது கூட என் பாராட்டு அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்து கேட்டதுக்கு இன்னொரு முறை எல்லா பெரியவங்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப